4வது வார்த்தை 2 ராஜாக்கள் 4:3-6 கடைசி பகுதி. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி. முக்கியமான பகுதி பாருங்க. அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. இங்க பாருங்க, இப்போ எலிசா 50 பாத்திரம் வாங்கிட்டு வான்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன். என்ன சொன்னார்? அநேக என்பது அந்த பாத்திரத்தோட எண்ணிக்கை யார் கையில் இருக்கு? எலிசா சொன்னாரா அல்லது இவங்க கையில் இருக்கா? சில நேரத்தில் ஆண்டவர் சாய்ஸை நம்ம கையில் கொடுத்துறாரு. உன் விசுவாச அளவு எவ்வளவோ அவ்வளோதான் உன் பாத்திரம் நிரம்பும். ஆண்டவர் அதை சொல்லலை, 20 பாத்திரம் வாங்கிட்டு வா, 30 பாத்திரம் வாங்கிட்டு வா சொல்லிட்டு இருக்கலாம். சாய்ஸை யார்கிட்ட கொடுத்துட்டாங்க? இவளுக்கும் இவனுடைய குமாரருக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா பார்க்கும்போது அந்த குடும்பமே பார்க்கும்போது விசுவாசம் இல்லை, ஜெபம் இல்லை, தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் இல்லை. ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தும் அதை பயன்படுத்த தெரியல. ஹல்லேலூயா. அது என்ன செய்யல? அவங்க நினைச்சிட்டாங்க. என்ன நினைச்சிட்டாங்க? எலிசா வந்து பாயில ஊத்த சொல்றாரு, எல்லாம் நிறைஞ்சிரும், வித்துடலாம். மீண்டும் ஒரு குறை வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம்? எலிசா கிட்ட போகலாம், மறுபடியும் என்ன செய்வார்? வருவார், இதே மாதிரி தருவார், நம்ம வாழ்க்கையில விட்ட போயிட்டே இருக்கலாம். ஆனால் எலிசா அவங்களுக்கு கிட்ட சொன்ன பதில் ஆபத்தான பதிலாக இருந்துச்சு. என்ன பதில் தெரியுமா சொன்னா? இந்த பதிலை அவங்க எதிர்பார்க்கல. இந்த பதிலை எதிர்பார்த்திருந்தா அந்த ஊரில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் வாங்கி வீட்டில் வச்சிருப்பா. இந்த பதில் அவன் எதிர்பார்க்கல. இது டெம்பரவரின்னு நினச்சிட்டா. நோ டெம்பரவரி, இது பர்மனண்ட் என்பது அவருக்கு தெரியல. ஆனபடினால எலிசா பார்க்கும்போது அவர்களுடைய விசுவாசத்தை செக் பண்ணுறாரு. அவர் விசுவாசத்தின்படியே ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்கும்படியாக ஒரு சின்ன பரீட்சை வைக்கிறார். என்ன சொல்கிறாரு? அயலகத்தாகிட்ட நீயும் பிள்ளைகளும் போய் என்ன செய்ய? பாத்திரம் வாங்கிட்டு வா. எவ்வளோ பாத்திரம் தெரியாது, அது உன்னோட சாய்ஸ். அப்போ அவங்க எவ்வளோ ஆசைப்பட்டாங்களோ அந்த பாத்திரம் 10 வாங்கியிருக்கலாம், 12 வாங்கிக்கலாம், 15 வாங்கிக்கலாம். ஏன்னா அவர்களுடைய 2 பசங்களும் எப்படிப்பட்ட பசங்க? ஒன்று சோம்பேறி, 2வது சோம்பேறியா இல்லாட்டி வேலை வெட்டிக்கு போயிருப்பான்ல, வீட்டை இந்த நம்பி வச்சிருப்பானா? இல்லை. அவன் 2 பேரும் சோம்பேறிங்க. 2வது தேடவே மாட்டான். ஏன் சொல்கிறான் அப்படின்னா, அவ தாய் கேட்குறா எல்லாம். ஏன்னா அந்த அற்புதம் நடக்கிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எல்லாம் பாத்திரம் அவங்க ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு 5 பாத்திரம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். போய் பக்கத்து வீட்டுக்கு கேட்டிருப்பா, அக்கா ஒரு பாத்திரம் கொடுங்க. பாத்திரம் இல்லை, அண்டா தான் இருக்குது, வேணுமா? அண்டா வேண்டாங்க்கா, சின்ன பாத்திரம் ஏதாச்சும் இருக்கா? சின்ன பாத்திரம், சின்ன இந்த பால் வாங்குற பாத்திரம். ஏன்னா இவளுக்கு என்ன நடக்க போனே தெரியாது பாருங்க. அப்படி வாங்கியிருப்பா. ஒரு 4-5 வீட்டில் வாங்கியிருப்பா. போதும் இன்னும் எதுக்கு இது நிறைய நினைக்கிறியா? தெரியல. வீட்டில் வச்சிருப்பா, ஊற்ற ஆரம்பிச்சிருப்பாங்க. எல்லாம் ஃபுல்லாகும் போது தான் அவர்னஸ் ஆகிப்போம். இது பத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த சகோதரி ஒரு காரியத்தை கேட்குறா, இன்னும் 10 பாத்திரம் வாங்கிட்டு வா சொன்னாலா? அவ என்ன சொன்னா? இன்னும் ஒரு பாத்திரம். அங்கே விசுவாசமே இல்லை. இன்னும் எத்தனை பாத்திரம்? ஒரு பாத்திரம். அந்த பிள்ளைகள் சூப்பர் சோம்பேறிக்கு பாருங்க. அதான் வேதத்தில் போட்டிருக்கு, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க என்ன செய்யாத? அசதியா இராத. சூப்பர் சோம்பேறிகள். வீட்டு விட்டு வெளியே போல. பாத்திரம் இல்லை. ஒருவேளை அவன் போய் தேடிட்டு வந்து இந்த பதில் சொல்லியிருந்தா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கும். வீட்டுட்டு வெளியே போல. வலிக்கும், சோம்பல் வலிக்கும். அங்கே அந்த தெருவில் கேட்டாச்சு, இந்த தெருவில் இந்த ஊர்லேயே யார் வீட்டிலே பாத்திரம் இல்லைம்மா, யார் வீட்டில் இல்லைம்மா. அவன் இல்லைன்னு சொல்கிறான். அந்த நிமிஷத்தில் ஆயில் என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு.
அதுக்கு பின்னாடி எலிசா ஒரு காரியம் சொன்னா, என்ன தெரியுமா சொன்னா, அவள் போய் இதை வித்து முதல்ல என்ன செய்ய, கடனுக்கு கொடுத்துரு, மிச்சம் இருக்கிறத கொண்டு என்ன செய்ய, இனி என்கிட்ட வராத, இனி என்கிட்ட என்ன செய்யாத, மிச்சம் உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதுதான் உன்னுடைய லைஃபுக்கு. அப்போ இவன் நிறைய பாத்திரம் வாங்கியிருந்தா இவன் லைஃப் எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு, ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இவன் அண்டா குண்டா எல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் சிரமப்பட்டு ஆசிரியத்தை சுதந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணுங்க, கொஞ்சம் காலையில் எந்திரிக்கணுங்க, கொஞ்சம் நேரம் முழங்கால் போடணும், கொஞ்சம் வலிக்க தான் செய்யும், வலிக்க தான். ஐயோ முழங்கால் வலிக்குது, காலையில் எந்திரிச்சா தூக்கம் போயிடும். சோம்பேறி பசங்களை இருந்தேன்னா ஆசிரியத்தை நீ சுதந்திரிக்க முடியாது. ஏன்னா காலதோறும் கிருபை புதிதாக இருக்குதான். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஆத்மா வாழ்கிறது போல. அப்போ என் ஆத்மா ஒரு அளவு தான் வாழ்ந்திருக்கு அப்படின்னா நீ ஒரு அளவு தான் வாழ முடியும். இவன் ஆத்மா நிறைய பேத்துக்கு பார்க்கும்போது இந்த அளவு போதும், ஒரு நாளைக்கு 5 வசனம் போதும், 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பைபிளை வாசிச்சா போதும். ஆத்மா வளருதுல நம்ம தீவிரம் காட்டல. தீவிரம் காட்டுறேன்னா நம்முடைய வாழ்க்கை வளர்ச்சியில தேவன் தீவிரம் காட்ட மாட்டார். ஏன்? ரொம்ப நாள் ஒரே மாதிரி இருக்கிறோம், ரொம்ப வருஷம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, ஒரு வளர்ச்சியே இல்லைன்னா ஆண்டவர் சிரிப்பாரு. நான் கர்த்தர், என் வார்த்தை மாறாதது. ஹல்லேலூயா. என் வார்த்தை மாறாதது. என் வார்த்தை என்ன? உன் ஆத்மா எந்த அளவு நீ வாழ வைக்கிறியோ அந்த அளவு உலகத்துல நீ வாழ்ந்திருப்ப. நம்ம ஆத்மா வாழ்றதுல ஒரு தீவிரம் இல்லை பாருங்க, ஒரு தீவிரம் இல்லை, ஒரு சோம்பல்தனம், ஒரு அசதித்தன்மை ஆனபடினால்தான் உலக வாழ்க்கையில ஒரு எல்லை தாண்டி போக மாட்டேங்கிறோம் பாருங்க. ஒரு எல்லையிலேயே நின்றோம், ஒரு எல்லையில நின்றோம். ஒரு 10 பாத்திரம், ஒரு 5 பாத்திரம் போதுமா? அந்த சகோதரி போதும். அவளுக்கு ஒரு பெரிய ஆசை பாருங்க, இனி எத்தனை பாத்திரம் வாங்கிட்டு வா? ஒரு பாத்திரம் வாங்கிட்டு வா. அவளுக்கு அந்த கொஞ்சம் விருப்பம் இருக்கு, இனி கொஞ்சம் வேணும். அந்த 2 சோம்பேறி பயிர்களுக்கு அந்த விருப்பம் இல்லை. இனி இந்த ஊர்லயே பாத்திரம் இல்லையா, இந்த ஊர்லயே பாத்திரம் இல்லை, அவ்வளவுதான். அவன் இல்லைன்னு சொன்னோனையே என்ன நின்றுச்சு? கர்த்தரோட கிருபை இலவசம் இல்லை, அதை பெறதுக்கு சில கிரயத்தை கொடுத்து பாரு. அந்த கிருபை உன் குடும்பத்தை நிரம்பி வழிய பண்ணும். ஹல்லேலூயா. சில கிரயம், நான் எந்த கிரயம் கொடுக்க மாட்டேன், நான் எந்திரிக்க மாட்டேன், எனக்கு தூக்கம் முக்கியம், எனக்கு தூக்கம் உலகம் முக்கியம், எனக்கு செல்லு முக்கியம், என்ன உலகத்தின் சிற்றின்பங்கள் முக்கியம். கிருபையை பெற முடியாது, கிருபையை பெற முடியாது. கிரயம் கொடுக்காம தேவ கரத்தில் இந்த நன்மையை பெற ஆசைப்படாத. கர்த்தர் ஒருபோது நன்மையை தரதில்லை. ஹல்லேலூயா. சோம்பேறிகளுக்கு கர்த்தர் ஒருபோது நன்மையை தரதில்லை பாருங்க. அவனுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கணும். அந்த